தினமும் காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்க போற வரைக்கும் நமக்குன்னு ஒரு சில பழக்கங்களை ரொட்டீனா செஞ்சுட்டு இருப்போம். இது நல்ல பழக்கங்களா இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடைவீங்க. ஆனா பெரும்பாலான சமயங்கள்ல அதிகபட்சமானவர்களுக்கு இந்த பழக்கங்கள் தேவையில்லாத அல்லது தீய பழக்கங்களா அமைஞ்சிடுது. இந்த பழக்கங்களை விட முடியாம டெய்லியும் நீங்க கண்டினியூ பண்றதுனால உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தோ ப்ரொஃபஷனல் அல்லது பர்சனல் லைஃபோ பாதிக்கப்படுதுங்க. அந்த வகையில உங்களுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃபை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணக்கூடிய மூன்று பழக்கங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3 பழக்கங்களை சரி செஞ்சுக்கிட்டாலே உங்களுடைய மென்டல் ஹெல்த் சரியாகும். அது மூலமா உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தும் டெய்லி ரொட்டீனும் கரெக்ட் ஆயிருங்க. முதல் பழக்கம், காலையில எழுந்த உடனே மொபைல் பார்க்கறது. இப்ப இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்க பல பேர் கூட காலையில எழுந்த உடனே வாட்ஸ்அப்ல ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல புதுசா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. இல்லைனா ஃபேஸ்புக்ல ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பாங்க. யூடியூப்ல புது நோட்டிபிகேஷன் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. இதோடைய விளைவு என்னன்னா, உங்களுடைய மூளை ஒரே நேரத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கும். எல்லாத்த விட முக்கியமா இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயமும் காலையில நீங்க தூங்கி எழுந்த உடனே உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே நடந்துருது. அதனால அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு மனச்சோர்வு அல்லது சோம்பேறித்தனம் ஏற்பட்டுருது. இதற்கு என்ன பண்ணலாம்னா, காலையில எழுந்த உடனே முதல் 30 நிமிடங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை டச் பண்ணாதீங்க. உங்க பெட்லேயே உட்காந்து நீங்க மெடிடேஷன் பண்ணலாம், சில பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்லலாம். அந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் என்னன்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணலாம். இதை முதல் 30 நிமிஷத்துக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபோனை எடுத்து நீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இது நீங்க எழுந்த உடனே உங்க பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது மொபைல் பார்த்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷனை நீங்க உங்களுக்கே ஏற்படுத்திக்கிறத குறைக்கும். இரண்டாவது பழக்கம், சாப்பாட்டை புறக்கணிக்கிறது அல்லது வேகமா சாப்பிட்றது. உங்களில் எத்தனை பேர் காலை உணவை தவிர்த்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் காலை உணவை தவிர்த்தா அதுக்கு பேர் விரதம்னு நீங்க சொல்லிக்கலாம். ஆனா தினமும் வேலையை காரணம் காட்டி உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர்க்கிறது ஒரு நல்ல பழக்கம் கிடையாதுங்க. அதே மாதிரி ஆபீஸ்க்கு லேட்டாச்சு, வேலை அதிகமா இருக்குன்னு வேகமா சாப்பிட்றதும் நல்ல பழக்கம் கிடையாதுங்க. சாப்பிடும்போது மொபைல் அல்லது டிவியை பார்த்துட்டு சாப்பிட்றதும் நல்ல பழக்கம் கிடையாது. நம்ம சாப்பாட்டுல செய்யக்கூடிய இந்த மாதிரி சின்ன தவறுகள்னால நம்மளுடைய ஆற்றல் அதிகமா சேதமாகுது. கூடவே கவனக்குறைவு ஏற்படுதுங்க. நீங்க உங்களுடைய மீலை ஸ்கிப் பண்ணும்போது பெரும்பாலும் பசியோட வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. பசி இருக்கும்போது யாராலையும் சரியான ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நீங்க வேகமா சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஒரு சில செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி மொபைல் அல்லது டிவி பார்த்துட்டு சாப்பிட்றதுனால அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாப்பாட்டில் கவனக்குறைவாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய தீய பழக்கம். இதை நீங்கள் சரி செஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நிதானமாக சாப்பிடுங்க. விரதத்துக்காக வாரத்தில் ஒரு நாள் அல்லது ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறது நல்லதுங்க. ஆனா தினமும் வேலையை காரணம் காட்டிட்டு உங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றதை தவிர்த்துடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு மீல்லையும் புரோட்டீன், ஃபைபர் இது மாதிரி ஊட்டச்சத்துகள் நிறைந்ததா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. மூன்றாவது பழக்கம், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய அப்பா அல்லது தாத்தா எப்படி தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மாலையில சூரியன் அஸ்தமனமாகி 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திலேயே அவங்களுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இரவு உணவையும் முடிச்சுட்டு 8:30க்கெல்லாம் தூங்கிடுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் எரால சிட்டியா இருந்தாலும் வில்லேஜா இருந்தாலும் எல்லார் வீட்லயும் டிவி இருக்கு. அந்த டிவியில சீரியல், ரியாலிட்டி ஷோஸ்னு நைட்டு 9:30 10 மணி வரைக்கும் உங்களை என்கேஜா வச்சுக்கிறதுக்கும் அது மூலமா அவங்களுடைய டிஆர்பியை ஏற்றி பிஸ்னஸ் பண்றதுக்கும் எல்லா சேனலும் ரெடியாக தான் இருக்கு. அதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு 11 12 மணி வரைக்கும் உங்களை என்கேஜா வச்சுக்கிறதுக்கு உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன் போதும். நம்மள பல பேர் தூங்குறதுக்கு 12 மணி, 1 மணி, ஈவன் 2 மணி கூட ஆயிடுது. ஆனா காலையில வேலைக்கு போகணும்னு நிர்பந்தம் இருக்கிறதுனால எப்பவும் போல எந்திரிச்சிடுறோம். இதனால 2 வழிகள்ல உங்க ஹெல்த் பாதிக்கப்படுதுங்க. ஒண்ணு, இரவு நீங்க எந்த அளவுக்கு கண் விழிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படும். ஏன்னா உங்களுடைய உள் உறுப்புகள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம்ல நீங்க அதுக்கு வேலை கொடுத்துட்டு இருப்பீங்க. சரியான ரெஸ்ட் இல்லாததுனால உங்களுடைய செல்கள் அதை புதுப்பிச்சுக்கிறதுக்கான டைமை நீங்க கொடுக்கறது இல்ல. இரண்டாவது விஷயம், நீங்க ஸ்லீப்பிங் டைமை குறைக்கிறதுனால அந்த நாள் ஃபுல்லா டயர்டா இருப்பீங்க. உங்க உடம்பும் உங்க மூளையும்
தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கான டைமை நீங்க சரியா கொடுக்கறதில்ல. அதனால அந்த நாள் ஃபுல்லா நீங்க ரொம்ப சோர்வாகவும் இருப்பீங்க. உங்களால பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது, மென்டல் ஆக்டிவிட்டியும் ஒழுங்கா பண்ண முடியாது. இதற்கு தீர்வா நீங்க என்ன செய்யலாம்னா, ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்துல தூங்குங்க. இன்னைக்கு நைட்டு 10:30க்கு தூங்குறீங்களா, நாளைக்கு நைட்டும் 10:30க்குள்ள உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு பாருங்க. அதே மாதிரி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய போன் ஸ்கிரீன் ஆர் டிவி ஸ்கிரீன், லேப்டாப் ஸ்கிரீன் இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸை 30 நிமிஷம் அல்லது முடிந்தால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. நேர்களே, உங்களுடைய தினசரி பழக்கங்கள்ல இருக்கக்கூடிய இந்த 3 தவறுகளையும் நீங்க சரி செஞ்சுட்டீங்கன்னா உங்களுடைய உடல் நலம், மனநலம் கூடவே உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அதாவது செயல்திறன் இது 3மே வளர்ச்சி அடையும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மாற்றக்கூடிய சிறிய பழக்கங்கள் எதிர்காலத்துல உங்களுக்கு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். நண்பர்களே, இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. நன்றி.